Praise Lord. ஏன் இந்த பாடுகள் உமக்கு, என் இயேசுவே காயங்கள் எதற்கு? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, என் இயேசுவே காயங்கள் எதற்கு? கைகள் கால்கள் ஆணிகள் பாய கோர காட்சியும் எதற்கு? கைகள் கால்கள் ஆணிகள் பாய கோர காட்சியும் எதற்கு? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, என் இயேசுவே காயங்கள் எதற்கு? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சிலுவையில் பேசின முதலாம் வார்த்தை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று கர்த்தர் சொல்றார். யாருக்காக பரிந்து பேசுகிறார்னா, இயேசுவை சிலுவையில் அடிக்க காரணமாய் இருந்த ஜனங்களுக்காக. இப்போ அங்க ஒன்றுமே பாவம் அறியாத இயேசுவை அங்க பரணபாசும் இருந்தார். அவரு அவ்வளோ பாவம் செஞ்ச அவரை விட்டுட்டு இயேசுவை சிலுவை அறிங்கன்னு சொல்லி அனைவரும் சத்தம் போட்டாங்க. ஆனா அவங்களுக்காகத்தான் ஏசப்பா பிதாவே, இவர்களை மன்னியும் என்று மன்றாடுகிறார். ஏன் பிதா மன்றாடுகிறார்னா, அவர் ஏசப்பா ஒரு பாவம் அறியாத அவருக்கே இந்த நிலைமை இருக்கும்போது, இப்போ ஒரு ஊழியக்காரன் மேல கைப்பட்டாலே தேவனுடைய கோபாகினே ஜாஸ்தி இருக்கும். அதே பிதாவாகி ஏசப்பா ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத அவர் மேல அவ்வளோ அடிகள் வரும்போது, அந்த கோபாகினை, பிதாவிட கோபாகினை அந்த ஜனங்கள் மேல வரக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் மன்றாடுகிறார், அவர்களை மன்னியும் என்று. அவர்களை மன்னியும் என்று சொல்லும்போது அவர் எந்த நிலையில் இருந்தார் தெரியுமா? சாதாரணமான நிலையில் இல்லை. அவர் சரீரம் சாட்டையால் அடிக்கப்பட்டது, கொக்கி வலியை போல தூண்டில் அவர் சரீரம் பிக்கப்பட்டது. அந்த கொக்கி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சாதாரண ஒரு அடிப்பட்டாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனா அந்த கொக்கிகள் இந்த மாதிரி ஒரு 20க்கும் மேலான கொக்கிகள் இப்படி வலிந்து இருக்கும் போது அவரோட சரீரம் என்ன பட்டுச்சு? பிக்கப்பட்டுச்சு. ஆணியால அவர் 2 கைகளை அடிக்கப்பட்டார், கால்களை ஆணின்னு அடிக்கப்பட்டார். இது நம்ம சிறு ஊசியே நம்ம இன்ஜெக்ஷன் நம்மளால தாங்க முடியாது. ஆனா அது எவ்வளவு பெரிய வலி அவரு கர்த்தர் நமக்காய், நம் பாவத்துக்காய் அவரு சிலுவையில் சுமந்தார். அது மட்டும் இல்ல, நம்ம சிந்தனையில செய்யற பாவங்களுக்காய் அவர் முள்முடி தரித்தார். இதெல்லாம் நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கு உண்டா? கர்த்தர் ஏன் இவ்வளவாய் பாடுகளை அனுபவித்தார் என்று யாரன்னா எப்பனா யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்மள அவரு அவ்வளவாய் நேசிக்கிற காரணத்தினால் மட்டுமே. அவர் அவ்வளவாய் நேசிக்கிற காரணத்தினால் அவர் நமக்காக என்னவா மாறினார்? பாவியாய் மாறினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். பாவமே அறியாத அவரை என்னமா மாற்றினார்? பாவம் ஆக்கினார். ஏன் பாவம் ஆக்கினார்? Because he bore our sins and iniquities, so they named him wicked. அவர் நம்ம பாவத்துக்காக அவர் நம்ம பாவத்தை சுமந்தனால, நம்மோட ஈக்விட்டிஸ் அவர் சுமந்ததுனால அவரோட பேர் என்ன வச்சு? பாவியாய் மாறிச்சு. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ பாவக்காய், ஒரு ஸ்திரீ பாவக்காய் தன்னோட தலைமையில எடுத்துன்னு வரும்போது நம்ம நார்மலான மனுஷன் எப்படி கூப்பிடுவோம்? அம்மா பாவக்காய் வாங்க இங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அந்த அம்மா பேரு பாவக்காய் இல்லை, ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம்? பாவக்காய். ஏன்னா அவங்க சுமந்து நிற்கிறதுனால. அப்போ அந்த அம்மா கோவப்படுறாங்களா பாவக்காய்ன்னு சொல்லும் போது? இல்லை, ஏன்னா அவங்க சுமந்து வந்துருக்கு அந்த பாவக்காய், அது அந்த பேரை சொல்லி கூப்பிட்றாங்க.
அதை போல தான் கர்த்தர் கூட நம் பாவத்தை சுமந்தார், ஆனால் அவர் பாவி அல்ல. ஸோ இது ஏன் நமக்காக அவ்வளவா கஷ்டப்பட்டார், அவ்வளவாய் பாவம் ஏன் சுமந்தார் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால நம்ம அந்த பாவத்தின் வழியில போகக்கூடாது என்பதனால், பாவத்தினால் நம்ம மறிக்க கூடாது என்ற ஒரே காரணத்தினால் அவர் நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தார், கல்வாரி சிலுவையில் சுமந்தார். நம்மை உருவாக்கின கர்த்தர், நம்மை அவ்வளவாய் அன்பு கூர்ந்த கர்த்தர், நம்மை அணுவாய் ரசித்து ஒரு நம்ம மூக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாய் எப்படி இருக்கணும், அணுவாய் நம்மள ரசித்து உருவாக்கின கர்த்தர் நம்ம அந்த பாடுகள் வழியில செல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால் நம் பாவத்தை, நம் அக்கிரமத்தை கர்த்தர் சிலுவையில் சுமந்தார். நார்மலா ஒரு தாய் தகப்பனா இருக்கிற நம் பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், யாருன்னா இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சாலுமே அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் சரி என் பையன் தெரியாம செஞ்சுட்டு அவங்கள மன்னிங்கோன்ட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு சாதாரண தாய் தகப்பனே மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் ஒரு பாவமே அறியாத அவர் நமக்காய் ஏன் பரிந்து பேசுறான்னா, நம்மை உருவாக்கினவர் அவர், நம்மளை சிருஷ்டித்தவர் அவர். ஒரு அங்கமும் நம்ம அழகா இருக்கணும்னு பார்த்து ரசித்து நம்மளை உருவாக்கினவர் அவர் நம்ம அவரு எவ்வளவு அழகானவர்னா, வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகானவராயிருக்கிற அவர் முகம் எவ்வளவு பார்க்க முடியாத அளவுக்கு செதுக்கப்பட்டது. அந்த நோய் எவ்வளவு தாங்க முடியும்னா, அவ்வளோ நம்ம ஊசியே தாங்க முடியாதுன்னா அது ஒவ்வொரு நோவை அவர் எப்படி தாங்கிப்பாருன்ட்டு நம்ம யோசிக்க கூட முடியாது. அந்த பாடுகள் வழியில நம்ம போகக்கூடாதுன்றனால, ஏன்னா நம்மளை அவரோட பிள்ளையாய் உருவாக்கினால அந்த காரணத்தின் மட்டுமே அவர் அந்த பாடுகள் வழியில நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை அந்த பாவத்தின் வழியிலிருந்து விடுவித்தார். அது மட்டும் இல்லை, எப்படி விடுவித்தார், இப்பேட ப்ரைஸ் ஃபார் இட். அதுக்காக அவர் ஒரு ப்ரைஸ் பே பண்ணார். என்னதுன்னா, அந்த காலத்தில் பாவத்துக்காக அந்த பாவம் போகணும்னா பலியிடுவாங்க, ரத்தத்தை, சின்ன ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி. ஆனால் கர்த்தர் நம்ம செஞ்சுக்கிற பாவத்தை சின்ன ஆட்டுக்குட்டினால அது போகிற பாவமே இல்லை. ஆனால் இயேசு தண்ணியே தாழ்த்தி அவர் அவருடைய பரிசுத்தமான ரத்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அது போன ரத்தத்தை நமக்காய் ஒரு துளி ரத்தத்தையும் நமக்காய் சிந்தி அவர் நம் பாவங்களை கழுவி அவர் பிள்ளை என்ற அதிகாரம் கொடுத்தார். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? அது நம்ம எப்படியா மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பரிசுத்தமான ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமல்லாத ரத்தம். இங்க நம்ம ஒருத்தருமே குற்றம் செய்யாதவர்கள் அல்ல. சிந்தனை மூலியமா ஒரு கோபம் வந்தா நம்ம மனுஷன் எப்படி வீணான பேசுவோம், நீ செத்தாலே என் வீட்டு வாசப்படிக்கு வராதுன்ட்டு நம்ம மனுஷரா இருக்கிறோம் சொல்லுவோம். ஆனா செத்துட்டா நம்ம அவங்கள பாக்குறோமா? இல்லை. ஆனா வீண் வார்த்தை நம்ம அப்படி சொல்றோம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவராக இருக்கிறார். நம்மளை அதிகமாக நேசிக்கிற ஒரே காரணத்தினால், நம்ம அந்த பாவத்தின் வழியில போகக்கூடாதுன்ற காரணத்தினால் அவரே தன்னை பலியாய் கொடுத்து அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரித்து நம்மளை எப்படியா மாற்றினாரா, அவருடைய பிள்ளையாய் ராஜாக்களாக மாற்றினாராமா. நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம்னா, கர்த்தர் ஒரு முன் மாதிரியாய் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக நின்று இருக்காங்க. எப்படின்னா, நம்ம மன்னிப்புன்றது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை. இப்போ நம்ம வாயில சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த மன்னிப்புன்ற மனசார நம்மளை ஒருத்தரை மன்னிக்கும் போது தான் அந்த சமாதானமே நம்மளுக்கு வரும். இப்போ ஒருத்தர் மேலாக நம்ம மன்னிச்சோம்னா அவங்க மேல அந்த கோபமா இருக்கும். அதெல்லாம் என்னத்தை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. ஆனால் நம்ம மனப்பூர்வமாய் மன்னிக்கும் போது நமக்குள்ள என்ன வரும்? சமாதானம் வரும். ஸோ நம்ம கர்த்தருக்குள்ள எப்படியா இருக்கணுமோ மற்றவர்களை நாம் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். தேவ வார்த்தை சொல்கிறது என்னவென்றால், நீ பிறரை மன்னிக்காவிட்டால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நம்ம சகோதரர்களாகட்டும், சகோதரிகள், உற்றார் உணவர் யாருக்கிட்ட நம்ம சண்டை சச்சரவு இருந்தாலும் நம்மள என்ன பண்ணோம், அவங்கள மன்னித்து அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா பாவம் அறியாத தேவன் நமக்காக அவ்வளவாய் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார் என்றால் நம்ம எப்படியா இருக்கும்? அவரோட பிள்ளைகள், அவரோட ஆட்டுக்குட்டிகளாக நம்ம அவரை பின்பற்றணும்னா இருக்கணும். எவ்வளோ வாட்டி மன்னிக்கணும்? தேவ வார்த்தையில சொல்றது 770 தடவை. அப்படின்னா 7 × 70
490 அப்படி. அப்போ 490 வாட்டி நம்ம எண்ணி யாருக்குன்னா மன்னிக்க முடியுமா? முடியாது. ஸோ நம்ம எப்படியா மன்னிக்கணும்னா, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கும் போது கர்த்தர் வந்துட்டு நம்ம அவங்கள மன்னிக்கும் போது கர்த்தரை வந்து அவங்க நமக்குள்ள பார்ப்பாங்க. Last but not least, I thank God and Pastor for giving me a wonderful opportunity. Thank you.